ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம தக்காளி பழம் கொஞ்சமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க, அந்த தக்காளி பழம் நமக்கு ரொம்ப சீக்கிரமாக பழுத்து ஒரு மாதிரி தக்காளி பழம் வாடி வதங்கி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தக்காளி பழம் கெட்டுமே போயிடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்பில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஒரு 3 சொட்டு போல் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகளுக்கும் மட்டும் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மஞ்சள் தூள் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தக்காளி பழம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த தக்காளி பழம் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சு எண்ணெய் மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த தக்காளி பழம் காம்பு மேலே நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்க எல்லா தக்காளி பழமாலையும் இந்த மாதிரி நான் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் அந்த காம்பு பகுதி கீழே படுற மாதிரியும் அந்த கீழ் பகுதி மேலே வடுற மாதிரியும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு தக்காளி பழம் சீக்கிரமாக பழுத்து போகாது, கெட்டு போகாது, வாடி வதங்கி போகாது. ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, நமக்கு தக்காளி பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இது போல் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு நம்ம கிளிப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம கிளிப்பை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கிளிப்பு மேலே இருக்கிற கலர் நமக்கு போயிடுங்க. அப்படி இல்லைனா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு கீழே விழுந்துடுங்க. அந்த மாதிரி விழாமல் இருக்க, கலர் போகாமல் இருக்க இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 4 கிளிப்பு போல் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நெயில் பாலிஷ் எடுத்துருக்குங்க. நம்ம நகை கலரில் நெயில் பாலிஷ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெயில் பாலிஷ் வச்சு நம்ம இந்த கிளிப்பு ஃபுல்லாகவே நம்ம நெயில் பாலிஷ் அடிக்க போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷ் அடித்ததுக்கப்புறம் ஃபேன் கற்றுக்க ஆற விட்டு எப்போதும் போல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு கீழே ஸ்டோன்ஸ்லாம் விழுகாது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கிளிப்பு கலர் நமக்கு மாற செய்யாது. கிளிப்பு நமக்கு எப்போவுமே நல்லா க்ளீனாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம கிளிப்பை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம சமைக்கும் போது டீ கரை, அழுக்கு கரை, அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். கேஸ் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மின்னுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் மேலே இருக்கிற ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி துருவின விம் சோப் எடுத்திருக்கேன். விம் சோப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் ஒரு கப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சோப்பு துருவல் நம்ம சேர்த்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் எடுத்துகிட்டு ஒரு மூடி போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கும் போது நமக்கு நல்லா நுரைச்சி வருங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கப்பில் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அந்த சோப்பு ஃபுல்லாக நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு சாஃப்டான நார் இல்லை ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. ரெடி பண்ண சொல்யூஷனில் ஒரு டைம் நீங்கள் டிப் பண்ணிட்டு கேஸ் மேலே நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. உங்கள் கேஸ் மேலே ரொம்ப அழுக்காக இருக்குது, நாள்பட்ட அழுக்காக இருக்குன்னா ஸ்க்ரப்பை வச்சு ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதுங்க. அழுக்கு, நாள்பட்ட அழுக்கு கரை, டீ கரை, எந்த கரையாக இருந்தாலுமே எல்லா கரையும் நமக்கு போயிடுங்க. நான் இப்போ பாருங்கள் கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவே நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் எப்போதும் போல் கேஸ் அடுப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் தண்ணி ஊற்றியுமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது, ஆனால் இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. உங்கள் கேஸ் அடுப்பு இது போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய இது போல் ஒரு நார் எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஊசியில் நூல் கோர்த்து எடுத்திருக்கேன். இந்த நூல் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரப்பு உள்ளுக்குள்ளே ஒரு டைம் நீங்கள் ஊசி குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. அதே ஊசியை நீங்கள் திருப்பி உள்ளுக்குள்ளே நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரப் எடுத்துகிட்டு அந்த நார் மேலே கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊசியை நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பு நார் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் 2-3 டைம் நீங்கள் நூல் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த ஊசியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் நூலை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு நூலுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிங்க்கு கிட்ட போயிடலாங்க. நம்ம எப்போதுமே சிங்கில் நம்ம சாஃப்டான நார் ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்ப்போம் இல்லையா பாத்திரமெல்லாம். எப்போவுமே நம்ம 2 நார் வச்சுருப்போம், 2 நார் வச்சு தேய்ப்போம். ஏன்னா ஒன்று நார்மல் பாத்திரத்துக்கு சாஃப்டான நாரும், அதுக்கப்புறம் ரொம்ப அடிப்பிடிச்ச பாத்திரம் இருந்தால் நம்ம ஸ்க்ரப்பு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம தனித்தனி நார் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படி தேவையோ அதில் நீங்கள் சோப்பை தொட்டு எப்போதும் போல் பாத்திரம் தேய்ச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் கடாய் தேய்க்கும் போது ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மூடி நான் தேய்க்கும் போது நார்மல் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு எப்போதும் போல் ஸ்க்ரப்பு நார் வாஷ் பண்ணி எப்போதும் போல் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு பிளேட் எடுத்துருக்குங்க. இந்த பிளேட் ஓரங்கள் பாருங்கள், நமக்கு பிளேட் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம உடஞ்சி போன பிளேட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. இந்த மாதிரி பிளேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளேட்டை ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துகிட்டு கமத்தி நீங்கள் வச்சுக்கோங்க. டபுள் டேப் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டப்பா மேலே சண்டெல்லாம் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உடஞ்ச பிளேட்டை நீங்கள் டப்பா மேலே சண்டில் வச்சு கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தோணுதோ அங்கே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம துணி அடுக்கி வைக்க ஷெல்ஃபும் வேண்டாம், அதே போல் பீரோவும் வேண்டாங்க. வளையல் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துப்பட்டா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் துப்பட்டா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் துப்பட்டா எடுத்துகிட்டு 2 பக்கமும் இது போல் நீங்கள் நார்மல் முடிச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு நீங்கள் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த ஷால் பாருங்கள், நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த முடிச்சு போடுறத நான் திருப்பி வச்சுக்கிறேன். இந்த ஷால் இப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய வளையல் யூஸ் பண்ணாத வளையல் இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய வளையல் மெட்டல் வளையல் எடுத்திருக்கேன். இந்த வளையல் பாருங்கள், உங்ககிட்ட எத்தனை இருக்குதோ அத்தனை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு 7-8 வளையல் போல் மட்டும் இந்த ஷால் உள்ளுக்குள் நான் போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ஷால் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஷாலை கொண்டு போய் நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுக்கலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கேயுமே ஒழுங்காக ஆணி இருக்காதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பீரோ சைடில் இந்த மாதிரி ஆணி பீரோ உள்ளுக்குள்ளே கதவு இருந்துச்சுங்க. அதில் நான் ஷாலை மாட்டி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஷாலை மாட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒரு வளையல் மட்டும் விட்டுக்கிறேங்க. ஒரு வளையல் நீங்கள் விட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அது உள்ளுக்குள் நமக்கு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் உள்ளுக்குள் நம்ம ட்ரெஸ்ஸை வைக்க போகிறோங்க. நீங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸை மடித்து வைக்காமல் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ண ட்ரெஸ்ஸை இது உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் வளையலை நீங்கள் தள்ளி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம மறுபடியுமே ஒரு வளையல் நீங்கள் விட்டதுக்கப்புறம் மிச்சக்கிற வளையல் மேலே ஃபுல்லாக நீங்கள் தள்ளிட்டு மறுபடி நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு சட்டை வச்சு அதுக்கப்புறம் நான் சுடிதார் எடுத்துக்கிட்டேன். சுடிதாருமே நான் ரோல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சுடிதார் வச்சதுக்கப்புறம் வளையல் நீங்கள் விட்டுட்டு மறுபடி இதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுடிதார், சாரீ, ஜீன்ஸ் பண்ணிட்டு எது வேணாலும் மடித்து நீங்கள் அழகாக ரோல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இனிமேல் நீங்கள் துணி அடுக்கி வைக்க ஷெல்ஃபு, பீரோ உங்களுக்கு எதுவும் வேணாங்க. வளையல் மட்டும் இருந்தால் போதும். அழகாக நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சு துணி ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்க முடியும். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ண அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கீழே விழுகாது. அந்தளவுக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.